முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசி ரொம்ப நாள் ஆச்சு. 10 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நெறைய பேருக்கு அந்த காரணம் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆர்மி டீம்ல இருக்கிற அம் முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய ஒரு சேவை புரிந்துட்டு வந்த திலகவதி சிஸ்டருக்கு வந்து ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு 10 நாள் முன்னாடி. 22ஆம் தேதி அன்னைக்கு. முருகப்பெருமானுடைய அருளால அவங்க நல்லா குணமடைஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆறாங்க. ஸோ அதனால வந்து ஒரு 1 வாரத்துக்கு வந்து எல்லாமே நாங்க நிறுத்தி வைக்கிற மாரி ஆயிடுச்சு. நெறைய பேரு அவங்களுக்காக வந்து இன்னும் வேண்டிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அந்த மனசார என் நன்றிகள வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இவ்ளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் புரிஞ்சு, தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு அப்படின்னு, அம் ஒரு ப்ரூஃபோட வந்து முருகப்பெருமான் வந்து அவங்கள பெரிய இக்கட்லேருந்து காப்பாத்திட்டாரு அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. அது அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் வந்து விளக்கமா சொல்றேன். சகோதரி வீட்டுக்கு வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அத பத்தி உங்களுக்கு ஃபுல்லா வந்து வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் முருகப்பெருமான் மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் பல மடங்கு அதிகமாகும். அப்படி ஒரு நிலைமையில தான் நான் இருக்கேன். ஸோ அதுக்கு அ வெயிட் பண்ணுங்க அந்த வீடியோக்காக. ஸோ இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்க மாரி இருந்தா, முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் பல பதிவுகள், உலகம் முழுக்க நடக்கிற பல அற்புதங்கள், முருகப்பெருமான் இந்த கலியுகத்தில என்னென்ன வேலைகள், என்னென்ன லீலைகள் செய்றாருன்னு அத்தனையும் வந்து கொண்டு வந்து சேர்க்கிறது தான் இந்த ரியல் சாய் மிராக்கிள்ஸ் சேனல். ஸோ இது வந்து ஒரு குடும்பமாக நாங்க ஒண்ணா சேர்ந்து பயணிக்கிறோம். எங்களோட இணைஞ்சுக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த திருப்புகழ் புத்தகம் இப்போ பலரும் விரும்பி வாங்கி படிக்க படிக்க தூண்டும் வகையில அமைஞ்சிருக்கிற ஒரு புத்தகம். இந்த மாரி ஒரு ஒரு திருப்புகழ் மனசுக்கு பிடிச்ச ஒரு திருப்புகழ் புத்தகம் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த மாரி ஒரு புத்தகம். ஸோ அது வேணும்னா ஸ்க்ரீன்ல காட்டுற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் காட்டுற இந்த வேல்மாறல் அப்படிங்கிற ரத்தின பேழை அப்படிங்கிற புத்தகத்திலயும் முருகப்பெருமானுடைய அவர் முருக அடியவருக்கு தேவையான அனைத்து பதியங்களும் ஒரே புத்தகத்தில அ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்புல வந்திருக்கு. ஸோ அதுவும் நீங்க ஐ மீன் ஆர்டர் பண்ணணும்னா சேம் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். இப்போ இந்த வீடியோ என்ன அப்படிங்கிற தம்ப்நெயில்ல நீங்க பார்த்துருப்பீங்க. பொதுவா நம்ம முருகப்பெருமான எவ்வளோதான் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும், திடீர்னு நம்ம லைஃப்ல வந்து ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ, ஒரு பிரச்சனையோ வருது அப்படின்னா, டக்குன்னு நம்ம வந்து ஒரு பதட்டமாயி, பயங்கரமா கவலைப்பட ஆரம்பிச்சு, ஒரு மாரி அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன், ஆங்ஸைட்டி இப்படி அடுத்தடுத்து வந்து நம்ம அது வந்து ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சமயத்துல இன்னைக்கோ அல்லது இந்த 2 நாளுக்குள்ளேயோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க பயங்கரமா கவலைப்பட்டுருப்பீங்க. ஆக்சுவலி. அதே சமயத்துல நீங்க தீவிரமான முருகப்பெருமானையோ அல்லது உங்களோட இஷ்ட தெய்வத்தையோ நீங்க வேண்டிட்டும் இருப்பீங்க. அப்படிங்கும்போது இதே மாரி சூழ்நிலை எனக்கு வந்தபோது, நானே எனக்கு நான் கேட்டுக்கிட்ட ஒரு கேள்விக்கு பதிலாக தான் இந்த வீடியோ வந்து நான் இங்க பப்ளிஷ் பண்றேன். என்னன்னா, இப்போ அடிமனசுல வந்து நான் முருகர் தான் எனக்கு எல்லாம். அவர் இல்லைன்னா என் வாழ்க்கையே கிடையாது. எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டேன். அவர் எனக்கு பார்த்துக்குவாரு. என்ன நடந்தாலும் அவர் கையில. இப்படியெல்லாம் நான் வந்து அ என்னதான் நான் மைண்ட்ல நெனச்சாலும், திடீர்னு ஒரு ஒரு சூழ்நிலை வரும்போது பதட்டமாயி, அது வந்து அது ஒரு முத்தி போறத நானே வந்து ஃபீல் பண்றேன். வாரக்கணக்குல அது போகுது அப்படிங்கும்போது, எனக்கு சில விஷயங்கள முருகப்பெருமான் உணர்த்துறாரு. அதுதான் இப்போ இங்க இந்த வீடியோவா வந்திருக்கு. உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது வந்து சூட்டபிளா இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஒரு 3 கதைகளால வந்து நான் உங்களுக்கு அ வந்து சொல்றேன். அந்த 3 கதைகளோட உங்களுக்கு ஏதோ ஒரு கதையிலயாவது உங்க சிச்சுவேஷன் கண்டிப்பா பொருந்திருக்கும். அல்லது பின்னாடி வர சிச்சுவேஷன்ல கண்டிப்பா அது பொருந்தும். ஸோ நீங்க ஃபுல்லா கேளுங்க. என்னன்னா, நமக்கு வந்து பொதுவா கடவுள் ஒரு ஞானத்த குடுத்துருக்காரு. மத்த விலங்குகள், பறவைகள் கிட்ட இல்லாம நமக்கு 6வது அறிவ ஒண்ணு குடுத்துருக்காரு. அத நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். அ எப்படின்னா, அந்த ஞானம் கடவுளால கொடுக்கப்பட்டது. அதே மாரி அது இல்லாம நம்ம வளரும்போது பல அனுபவங்களால வந்து சில அனுபவ அறிவையும் சேர்த்துட்டு, நமக்குள்ளேயே வந்து ஒரு அறிவ வந்து நம்ம தேக்கி வச்சிருக்கோம். அந்த அறிவே தான் வந்து நமக்கு ஒரு பிரச்சனையா மாறுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சேன். அதாவது எதுவரைக்கும் நம்மளுடைய அந்த அறிவை, அந்த புத்திய யூஸ் பண்ணணும். எந்த இடத்துல வந்து அத ஸ்டாப் பண்ணிட்டு, அது கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு தின் லைன் இருக்கு. அந்த லைன் எனக்கு வந்து அம் ஒரு பாடமா முருகப்பெருமான் எனக்கு போட்றாரு. இப்ப என்னன்னா, நமக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு அதுக்காக முயற்சி செய்யும்போதோ, அல்லது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதுக்காக டேக்கிள் பண்ணும்போதோ வந்து கண்டிப்பா நம்மளுடைய புத்தியை, நமக்கு கடவுள் குடுத்த அந்த ஞானத்த வந்து கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணணும். அ ஆனா அட் த சேம் டைம் நம்ம எல்லா முயற்சியும் எடுத்ததுக்கப்புறம், அ இதுக்கு மேல வந்து அதோடைய முடிவு அப்படிங்கிற விஷயம் நம்ம கையிலேயே இருக்காது. நம்ம கையில இல்லாத போதும் அத நெனச்சு கவலைப்பட்டுட்டே இருப்போம். அதுவும் என்னன்னா, சில சமயம் ஓவர் திங்கிங்கா மாறும். ஓவர் திங்க் பண்ண கவலைகள் வண்டி வண்டியா சேர்ந்துட்டே இருக்கும். அதனால என்ன நடக்கும் அப்டின்னா, அந்த சிச்சுவேஷன்ல அங்க அதுக்கு மேல நம்ம திங்க் பண்ணி கவலைப்பட்டு, அது எந்த இடத்துலயுமே வந்து அது இம்ப்ரூவே பண்ணாது. அதுக்கு பதிலா நமக்கு என்ன வரும்னா, வண்டியா வியாதிகள் வரும்.
வீட்ல சண்டை வரும், பிரச்சனை வரும். நம்ம எந்நேரம் கவலையில, டென்ஷன்ல இருக்கனால குழந்தைகளோட மனநிலை பாதிக்கும். லாங் டெர்ம்ல அவங்களுக்கு இம்பாக்ட் வரும். ஆக மொத்தம் ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி தான் அங்க வரும். ஏன்னா, நம்மளால முடிஞ்ச அனைத்து முயற்சிகளையும் நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, மீதி ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, அத கடவுள்கிட்ட பரிபூர்ணமா சமர்ப்பித்து ஒரு சரணாகதிக்கு போக மாட்டேங்கிறோம். அதுதான் பிரச்சனை. அதுக்கு வந்து சில சமயம் நம்மளுடைய அறிவே தடுக்குது. நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள், நம்ம அனுபவத்துல உணர்ந்த விஷயங்கள், இன்டர்நெட்ல படிச்ச விஷயங்கள், அது இதுன்னு சொல்லி இது இப்படிதான், இதுக்கப்புறம் இதுதான் நடக்கப் போகுது. நடக்காத ஒரு விஷயத்த கூட அது நடந்தா என்ன பண்றதுன்னு சொல்லி பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி எல்லாம் போட்டுட்டு இருப்போம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியாம நெறைய ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகும். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்டின்னா, இதய நோய்களுக்கு மிக மிக முக்கிய காரணம் வந்து கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங் அதெல்லாம் அந்த காலம். இப்ப ஸ்ட்ரெஸ் தான் மெயின் காரணம். நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கோங்கிறது நமக்கே தெரியறதில்ல. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். சின்ன குழந்தைங்க கூட ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அப்படி ஆயிடுச்சு இந்த காலம். அதே மாரி கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா கவலைப்பட்டே இருந்தா கேன்சர் வரும் அப்டிங்கிறாங்க. ஓகே. இந்த ஃபோட்டோவ பாருங்க. இது வந்து ஒரு ட்ரெயின்ல வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாரும் அவங்கவங்க உட்காந்துருக்காங்க. ஒரு பாட்டி பாருங்க அப்படி நிம்மதியா தூங்கிட்டு வராங்க. இந்த ஒருத்தர் மட்டும் வந்து அவர் பேக்க வந்து கையில வச்சுட்டு வேர்த்து விறுவிறுத்து ரெடியா ஏதோ ட்ரெயின்லேருந்து குதிக்கலாம் அப்படிங்கிற மாரி நின்றுருக்காரு. என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்றோம். அப்போ வந்து இந்த டைமிங்ல இந்த ட்ரெயின்ல இந்த சிட்டிங்கா, ஸ்லீப்பரா இதெல்லாம் பார்த்து புக் பண்றோம். கன்வீனியன்ட்டா புக் பண்ணிட்டு நம்ம ஸ்டேஷனுக்கு போறோம். ஏறி உட்கார்றோம். உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ண போகுது. அப்ப வந்து ட்ரெயின் அந்த டிரைவர் வந்து கண்டிப்பா நல்லபடியா கொண்டு போய் இறக்கிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம நிம்மதியா உட்காந்துட்டு வரோம். அந்த பாட்டி மாரி நிம்மதியா உட்காந்துட்டு வரோம். அதுவே அந்த ட்ரெயின் ஜர்னில என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, ஆக்சிடென்ட் ஆனா வந்து என்ன பண்றது? இப்படி ஆகுமோ, அப்படி ஆகுமோன்னு நெனச்சு, அந்த 8 மணி நேரமும் கீழ கூட உட்காராம, பேக் அந்த வெயிட்லாம் கையிலேயே தூக்கிட்டு, வேர்த்து விறுவிறுத்து, பதட்டத்திலேயே வந்து 8 மணி நேரம் நீங்க டிராவல் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த 8 மணி நேரம் ஜர்னி பீஸ்ஃபுல்லா இல்லாம, இந்த பாட்டி உட்காந்துட்டு வராங்களா, அவங்க மாரி இல்லாம, இவரு மாரி இதே மாரி பதட்டத்துல இருக்க வேண்டியது தான். இதுதான் நம்ம லைஃப்லயும் நடக்குது. இந்த ட்ரெயின் ஜர்னி மாரி தான் நம்ம லைஃப் வந்து இன்னும் பெரிய, பெரிய லாங் ஜர்னி. அது வந்து சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்கள் எல்லா முயற்சியும் எடுத்ததுக்கப்புறம், இதுக்கு மேல நம்ம கையில எதுவும் இல்ல அப்படின்னா, அந்த கவலைப்படுறத நிறுத்திறணும். அத இழுத்து பிடிக்கக் கூடாது. ஓவர் திங்க் பண்ணா, அது வந்து கவலை நம்ம விட்டு போகவே போகாது. அடுத்தடுத்து எக்ஸ்ட்ராவா ஆளுங்கள கூட்டு வந்து சேர்க்கும். அதுதான் நம்ம லைஃப்ல வந்து நெறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல என்ன அப்டின்னா, ஒரு நல்ல ஒரு ஒரு படகோட்டி, ஒரு போட் டிரைவர் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி அனுப்புறாங்க. ஸோ நடுக்கடல்ல வந்து இந்த மாரி புயல், மழை இதெல்லாம் வந்ததுனா கூட எப்படி சாமர்த்தியமா அந்த போட்ட ஓட்டணும் அப்டின்னு ட்ரெயின் பண்ணி அனுப்புறாங்க. அவரும் போறாரு. நெனச்சபடியே வந்து புயல், மழைலாம் வருது. அவரும் சாமர்த்தியமா ஓட்டிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல புயல் வந்து ஆக்ரோஷமா மாறுது. அப்ப என்னன்னா, அவருடைய நிதானத்தை இழந்து அந்த அம் அந்த புயலையும், அந்த அந்த மழையையும் பார்த்து இவரு ஆக்ரோஷமா அத வந்து டீல் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. அது எப்படி முடியும்? அவ்ளோ நேரம் ஒரு திறமையான படகோட்டியா இருந்த அவரு, திடீர்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த செய்றாரு. ஏன்னா, இவருக்கு இப்போ ஒரு புயல் மழை அடிக்குது அப்டின்னா, அதுக்கு தகுந்த மாரி போட் ஓட்ட தான் நமக்கு தெரியும். புயலையும், மழையும் கண்ட்ரோல் பண்ற சக்தி நம்மளுக்கு கிடையாது. அப்டிங்கிறது அவருக்கு புரியல. அதுதான் இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளா இருக்கலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நம்மளுடைய சக்திக்குட்பட்ட விஷயங்கள் மட்டும் தான் நம்ம வந்து நெனச்சு கவலைப்படணும். அதுக்கான வேலைய செஞ்சுட்டோம் அப்டின்னா, அந்த கவலைய அடியோட நிறுத்திட்டு, நமக்கு இத விட பிரபஞ்ச ஆற்றல் மிகப்பெரியது. நம்மளுடைய மீதி நெறைய விஷயங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கு. பிரபஞ்சத்தின் தலைவரான அந்த கடவுள்கிட்ட இருக்கு அப்படின்னு பரிபூர்ணமா அத நம்பி, நம்ம வந்து கம்ப்ளீட்டா சரணாகதி அப்படிங்கிறத அடைய மாட்டேங்கிறோம். என்னன்னா, இந்த மாரி புயலையும், மழையும் அடக்கிறதுக்கே வந்து நம்ம போராடிட்டு இருக்கோம். அது நம்ம கையில இல்லங்கிறது புரிய மாட்டேங்குது நமக்கு. சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்குள்ளேயே நமக்கு தெரியாம ஒரு ஈகோ இருக்கும். அது என்னங்க ஈகோ? ஏன்னா அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னா, நம்ம யூசுவலா பேசுற அந்த ஈகோ, அந்த அகங்காரம், ஆணவம் கிடையாது. நமக்கே தெரியாம நமக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஒரு அகங்காரம், ஆணவம் இருக்கும். அது நான் முன்னாடியே சொன்ன மாரி நம்மளுடைய சேகரித்து வைத்த அந்த அறிவுனால வந்து, நம்ம இந்த சூழ்நிலைய ஃபுல்லா நம்ம கையில எடுத்துக்க ட்ரை பண்றோம். அது வந்து நம்மள அறியாம நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைக்காம நம்மளே வந்து எடுக்கும்போது, கடவுள் என்ன பண்ணுவாரு? அந்த இடத்துல ஓரமா மௌனமா நின்னு பார்த்துட்டு இருப்பாரு. என்ன பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருப்பாரு. நமக்கு சக்திக்கு உட்படாத விஷயங்கள கடவுளோட காலடியில சமர்ப்பிச்சுட்டு, "முருகா எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கப்பா" அப்படின்னா, அப்பதான் அவரு கையில எடுப்பாரு. அவர் கையில குடுக்காம ரிமோட் கண்ட்ரோல நம்ம கையிலேயே வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, அவர் எப்படி நம்மள ஆப்பரேட் பண்ணுவாரு? ஸோ, சம் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ரிமோட் கண்ட்ரோல கம்ப்ளீட்டா அவர் கையில குடுக்கணும். அதுதான் நமக்கே தெரியாம நமக்குள்ள சட்டிலா ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஈகோ. அந்த ஈகோவ நம்ம விடுவிக்கணும். இப்ப இன்னொரு பிக்சர் காட்டுறேன் பாருங்க. இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா, பார்த்தோனே டக்குனு புரியும். நம்மளுடைய ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, நம்மளுடைய அறிவ எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, கன்னா பின்னான்னு திங்க் பண்ணி,
கவலைகள் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா வந்து இழுத்து போட்டுக்கிறோம். நம்ம வந்து சிங்கிள் ஹேண்டடா இங்க மண்டைக்குள்ள வந்து உழட்டிட்டு இருப்போம். ஆனா கவலைகள் ஒண்ணு ஒண்ணா பார்த்தீங்கன்னா, அங்க வந்து சேர்ந்துரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தான் இருப்பாரு. அவர் இழுத்து புடிச்சிட்டு இருக்கிறது புத்திங்கிற விஷயத்த இழுத்து புடிச்சிருப்பாரு. அங்க கவலைகள் பார்த்தீங்கன்னா, அங்க பெரிய குரூப்பா இருப்பாங்க. ஒண்ணு ஒண்ணா வந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம தான் விட மாட்டேங்கிறோமே! ஸோ புத்தி என்ன பண்ணும்? கவலைகள இழுக்கும். கவலைகள் வந்து நம்ம எல்லாத்தையும் அது நெறைய கவலைகள் ஒண்ணா சேர்ந்து நம்மள இழுக்கும். இது மாரி டக் ஆஃப் வார் மாரி இது 2 பக்கம் இழுத்துட்டே போகும். எந்த சமயத்துல கவலைகள் ஒழியும் அப்படின்னு உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? இன்னொரு பிக்சர் காட்டும்போது உங்களுக்கு புரியும். நம்ம என்ன பண்ணா அந்த கவலைகள ஒரே சமயத்துல விழுக்காட்ட முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் பண்ணணும். இங்க பாருங்க. டக்குன்னு அந்த புத்தி அப்படிங்கிற நம்மளுடைய ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத விஷயத்த அந்த கயிற டக்குன்னு விட்டுட்டீங்க அப்படின்னா, அங்க குரூப்பா உங்கள இழுத்துட்டு இருக்கிற கவலைகள் அப்படியே ஒரே அடியா சாய்ஞ்சிரும். இதுதான் நடக்கும். உள்ளுக்குள்ள நமக்கே தெரியாம ஓவர் திங்க் பண்ணி கவலையில இழுத்து பிடிச்சு வச்சுட்டு இருக்கும்போது, டக்குன்னு நீங்க புத்திய தூக்கி வீசுங்க. கவலைகள் எல்லாம் வந்து உடனே இன்ஸ்டன்ட்டா காணாம போயிடும். நம்ம புத்திய எங்க வைக்கணும், எங்க வீசணும் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய காலடியில வச்சுருங்க. அவர் இருக்காரு, அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு ஒரு ஒரு தெளிவா நீங்க வந்து அடி மனசுல உணர்ந்து ஒரு முடிவெடுங்க. எல்லாம் அவர் இருக்காரு. நீங்க மனசார உணர்ந்தீங்க அப்படின்னா, நீங்க கவலையே பட மாட்டீங்க. அதே மாரி முருகப்பெருமான் மேல கம்ப்ளீட்டா பரிபூர்ணமான நம்பிக்கை இருந்தா நம்மளுக்கு கவலைகள் வராது. அதுக்காக என்னங்க கவலை வரவங்க என்னோட பக்தி உண்மையா இல்லையானா, அப்படி கிடையாது. நம்மள அறியாம வந்து உள்ளுக்குள்ள நம்ம ஒரு அவநம்பிக்கைய வந்து டெவலப் பண்ணியிருப்போம். அது நமக்கு தெரியாது. அதுக்கு ஒரு ஸ்டோரி நான் சொல்றேன். ஒருத்தர் இருக்காரு. ஒரு மிகப்பெரிய பக்தர். அவரு கடவுள் நம்பிக்கை அவ்ளோ அதிகம். தினசரி பூஜைகள் சின்சியரா இருப்பாரு. ஸோ கடவுள் தான் எல்லாமே. கடவுள் என்ன காப்பாத்துவாரு. எனக்கு வந்து எந்த ஒரு துன்பமும் நேர விடமாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்புறாரு. அப்படி ஒரு சின்சியரான பக்தி. அம் அது என்ன டெய்லி மிஸ் பண்றாரோ இல்லையோ, பூஜை பண்றத மிஸ் பண்ண மாட்டாரு. அந்த அளவுக்கு அப்படி ஒரு சின்சியரான பக்தி. அவருக்கு ஒரு சூழ்நிலை வருது. அவர் வந்து டிராவல் பண்றாரு. ஒரு மலை பிரதேசத்துக்கு அவரு டிராவல் பண்றாரு. அங்க என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு எதிர்பார்க்காத விதமா இவரு போன வண்டி வந்து ஒரு விபத்து ஆகுது. அப்ப என்ன ஆகுது, அந்த வண்டி கவுந்து மலை உச்சியிலிருந்து ஒரு பள்ளத்தாக்கு நோக்கி உருண்டு வருது. இவர் தனியா வண்டியிலேருந்து வெளிய போய் விழுந்து, இவரும் கீழ விழுந்து உருண்டுட்டே வராரு. அப்ப வந்து ஒரே இருட்டா இருக்கு. எங்க இருக்காரு? என்ன? அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அந்த சமயத்துல வந்து அவர் கையில வந்து ஒரு மரக்கிளை வந்து சிக்குது. டக்குன்னு அத புடிச்சுக்கிறாரு. ம். புடிச்சுட்டு அவர் வந்து அப்பாடா! அப்படின்னு சொல்லி அவருக்கு நம்ம நல்ல வேளை கீழ விழுகல. கடவுள் நம்மள காப்பாத்திட்டாரு அப்படின்னு நெனைக்கிறாரு. ஆனா, எவ்வளோ நேரம் அப்படி புடிச்சிருக்க முடியும் அப்படின்னு அவருக்கு பயம் வருது. உடனே வந்து அவர் கொஞ்ச நேரத்திலேயே கையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. உடனே அவர் வந்து கடவுள பார்த்து வேண்டுறாரு. "கடவுளே காப்பாத்து, காப்பாத்து. நான் உனக்கு வந்து உன்ன தான் நம்பியிருக்கேன். உன்ன நம்பி தான் நான் பூஜை பண்றேன்." அப்படின்னு சொல்லி இவரு உருகி உருகி வேண்டுறாரு. அப்போ இவ்ளோ சின்சியரா பக்தி இருக்கிற ஒருத்தருக்கு கடவுள் வராம இருப்பாரா? உடனே வந்து வானத்துலருந்து ஒரு குரல் கேட்குது. அது கடவுளுடைய குரல். என்னன்னா, "நீ கைய விட்டுரு. அந்த மரத்த பிடிச்சிட்டு இருக்கையில கைய விட்டுரு" அப்படிங்கிறாரு. அவ்வளோதான் அந்த குரல் அதோட நின்றுச்சு. இவருக்கு ஒண்ணும் புரியல. கடவுளா இது பேசுறது? கைய விட சொல்றாரு. இத நம்பி இதுதான் என் உயிரையே காப்பாத்திருக்கு. ஆனா வந்து கைய விட சொல்றாரே! அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே நான் கைய விட்டா வந்து கீழ விழுந்து இறந்துருவேனே! உங்களுக்கே தெரியும். நான் இவ்ளோ உயரத்துலருந்து கீழ குதிக்கிறேன். நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா எந்த பதிலும் வரல. திரும்பியும் வந்து கொஞ்ச நேரத்திலேயே கை வலிக்க ஆரம்பிக்குது. கையெல்லாம் மரத்து போக ஆரம்பிக்குது. அப்ப அவருக்கு பயமா இருக்கு. ஒண்ணு மரக்கிளை உடைஞ்சிருச்சுன்னா, இல்ல கை மரத்து போய் நழுவிடுச்சுன்னா நம்ம முடிஞ்சோம் அப்படின்ட்டு திருப்பியும் வந்து கடவுள் திரும்பி திரும்பி கூப்பிடுறாரு. அவர் வந்து கைய விட்டுரு உனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. அப்பயும் இவரு கேட்கல. திரும்ப திரும்ப வந்து கடவுள கூப்பிட்டே இருக்காரு. 3வது தடவையும் வந்து, "நீ கையை விடு, உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை" அப்படின்னு சொல்றாரு. இவரு விடமாட்டேன் அப்படின்னு இறுக்கமா புடிச்சிருக்காரு. காலையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மீட்பு படை அவங்க வந்து கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. வந்து பார்க்கும்போது இவரு அந்த குளிர்ல அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆயி இறந்து போயிர்றாரு. வந்தவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. ஏன் வந்து இவரு மர கிளைய வந்து பிடிச்சுட்டு இப்படி இறந்துட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அப்படின்னு பார்த்தா, ஏன் அவங்களுக்கு புரியல அப்படின்னா, அவருடைய காலுக்கு கீழ தரைக்கும், அவர் காலுக்கும் நடுவுல வெறும் 2 அடி தான் இருந்தது டிஸ்டன்ஸ். ஆல்மோஸ்ட் அவரு தரையில தான் இருந்தாரு. தரைக்கிட்ட விழும்போது தான் அந்த மரக்கிளைய பிடிச்சிருக்காரு. அதனால தான் கடவுள் வந்து "கைய விடு, ஒண்ணும் ஆகாது" அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காரு. ஆனா, இவரு கடவுளை நம்பவில்லை. இவரு அந்த இடத்துல கீழ விழுந்தா நம்ம என்ன ஆவோம்? நம்மளே அவ்ளோ தூரத்துலருந்து விழுந்து இத காப்பாத்தியிருக்கோம் அப்படின்னு அவரு புத்திய தவறா யூஸ் பண்ணிட்டாரு. அதுதான் பிரச்சனை. சில சமயம் நம்மளுடைய புத்தி அந்த சரணாகதிங்கிறத தடுக்கும்.
அவநம்பிக்கையே கொண்டு வரும். இது நமக்கே தெரியாம உள்ள பில்ட் ஆயிருக்கும். இப்போ வந்து நானே என்ன கேட்டுக்கிட்ட போது தான், இத்தனையும் எனக்கு முருகப்பெருமான் உணர்த்துறாரு. ஒரு ஒரு குருவா இருந்து எனக்கு உணர்த்தின விஷயங்கள் இது. முருகா நான் உன்ன உயிரா நெனச்சிருக்கேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இல்லாத வாழ்க்கையே கிடையாது. நீ வந்தா உன்னோட காலடிக்கு தான் அப்படின்னு நான் வந்து நெனைக்கும்போது, ஏன் வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்தா நான் பதட்டமாயி உன்கிட்ட இருந்து 1 வாரம், 2 வாரம் கிட்ட விலகி இருக்கேன். என்னால வந்து அத வந்து ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது தான், எனக்கு அடுத்தடுத்து அவரே எனக்கு எல்லா விஷயங்களையும் உணர்த்தின விஷயங்கள் தான் இது. அத விட என்னன்னா, இதுக்கு பொருத்தமா ஒரு கதை வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, 2டே நாள்ல ஒரு நம்ம ஆர்எஸ்எம் மெம்பர் ஒருத்தங்க இந்த ஸ்டோரி வந்து எனக்கு அனுப்புறாங்க. சிஸ்டர் இது பாருங்க இது நல்லாயிருக்கு. வேணா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. இந்த ஸ்டோரி கூட வந்து முருகப்பெருமான் எடுத்து குடுத்த ஸ்டோரி தான். எல்லாருக்கும் ஷேர் பண்றதுக்காக. சரி நீ ஏன் கவலைப்பட்டிருந்த அப்படின்னா, அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கேன்? அப்படிங்கிற மாரி தான் எனக்கு அவரு உணர்த்தினாரு. அந்த விஷயங்கள் தான் எனக்கு இந்த வீடியோவா எல்லார்ட்டயும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நமக்கே தெரியாம நம்மளுடைய புத்தி தடுக்குது. நம்மளுடைய அறிவ கண்டிப்பா யூஸ் பண்ணும். கடவுள் குடுத்த ஞானம் மிக, மிக, மிக அவசியமானது. அந்த அந்த அறிவு அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா, நம்ம மனிதர்களே கிடையாது. ஆனா, ஒரு லிமிட் வரைக்கும் நம்மளுடைய சக்திக்கு உட்பட்ட வரைக்கும் யூஸ் பண்ணணும். நம்ம சக்திய விட்டு வெளிய போயிடுச்சு அப்படின்னா, அத கம்ப்ளீட்டா கடவுள்கிட்ட குடுக்கணும். அதுதான் உண்மையான ஞானம். எந்த இடத்துல, எந்த பாயிண்ட்ல வந்து அது வந்து நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா, அது ஒரு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு சம்பவம் சொல்லி நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. ஒவ்வொரு சினாரியோல அது மாறும். அது நமக்கே தெரியும். இதுக்கு மேல நம்ம கையில ஒண்ணும் இல்ல அப்படின்னா, அவர்ட்ட விட்டுட்டு நிம்மதியா இருங்க. கவலைப்படாதீங்க. அந்த பரிபூர்ணமா வந்து நீங்க அவர் காலடியில வைக்கும்போது, அவர் ரிமோட் கண்ட்ரோல அவர் எடுத்துக்குவாரு. அவரு உங்களுடைய நேரம், விதி, டைமிங் என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். அத வந்து அவரு ஆப்பரேட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பாருங்க, லைஃப்ல எவ்ளோ அதிசயங்கள் நடக்குது அப்படின்னு. இதுவரைக்கும் நம்ம நெறைய அற்புதங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா, கண்ண மூடிட்டு முருகர் பார்த்துக்குவார்ன்னு எந்த இடத்துல வந்து பரிபூர்ணமா நம்புறாங்களோ, ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல வந்து முருகர்கிட்ட ஒப்படைக்கிறாங்களோ, அவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கு. லைஃப்னா இன்பம், துன்பம் சேர்ந்து தான் இருக்குங்க. இடியும், மழையும், புயலும் அடிக்க தான் செய்யும். ஆனா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய எல்லா முயற்சியையும் எடுத்துட்டு, நம்ம கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டீங்க அப்படின்னா, அந்த இடியும், மழையும் வந்து ஒரு செகண்ட்ல அவர் உங்களுக்காக நிறுத்துவார். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. அ WhatsAppல நம்பர் இருக்கிறவங்க எனக்கு WhatsApp பண்ணாதீங்க. கமெண்ட்ல போடுங்க. அதுதான் வந்து எல்லாருக்கும் ஆக்சஸிபிளா இருக்கும். தேங்க் யூ சோ மச். அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.